Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. SI College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. For more details, sacas.ac.in. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. சீமான் வந்து விஜயை சந்திக்கிறதுக்காக போறாங்க. தனிப்பட்ட சந்திப்பு. நம்ம தனிப்பட்ட சந்திப்புனால அது எங்கேயும் நம்ம வெளிப்படையில் சொல்லிக்கலாம், அண்ணனும் சொல்லிக்கல. பேசி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசிட்டு இருக்கும் போது அவர் கேட்டிருக்காரு, அண்ணன் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா எப்படின்னு இருக்கும். காங்கிரஸோட கூட்டணி வச்சா அண்ணன் 1 மணி நேரம் பேசியிருக்காரு. 1 மணி நேரம் அவருக்கு பாடம் எடுத்திருக்காங்க. அது வேறு, இது வேறு. ஊழலை ஒழிப்பது தான் இவருடைய ஒரே கோட்பாடு. வாரிசு அரசியல் இருப்பது தான் இவருடைய ஒரே கோட்பாடு. விஜயனுடைய கோட்பாடு இல்லையா? இந்தியாவிலே ஊழலுக்காக அதிக முறை பதவி விலகிய கட்சி எது? அதிக நபர்கள் பதவியிலிருந்து விலக்கப்பட்டது யாரு? காங்கிரஸ். அந்த கட்சியோட ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்ற இவரு கூட்டணி வைப்பாருன்னா இதை விட கேவலம் என்ன இருக்கு? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல, நாங்க தடுத்தோம். அவர் எங்களுடைய அறிவுரை கேட்டுக்கொண்டு அவரை நின்னுட்டாரு. அவர் நீங்க சொல்லிதான் அவர் ஆமா நிச்சயம் 100 விழுக்காடு நாம் தமிழ் கட்சி சொல்லித்தான் அவர் அரசியலுக்கு வரலங்கிறது அது அவருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதே போல விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படித்திருக்கலாம், கொள்கை கோட்பாடுகளை சொல்லிக் கொடுத்துருக்கலாம். அதை சொல்லிக் கொடுத்துட்டு ஒரு பண்படுத்தப்பட்ட அரசியல் அவர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நம்ம அதை வரவேற்றிருப்போம். ஆனா அவர் மாநாட்டிலே தெரிஞ்சிருச்சு. மதுரை அப்படின்னால யாருங்க அடையாளம்? மதுரைக்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த தலைவர், எனக்கு மாற்று கருத்து இல்ல. விஜயகாந்தும் கொண்டாடத்தக்க போற்றத்தக்க தலைவர், மாற்று கருத்து இல்ல. அப்படி மதுரைக்காரன் தானா? முத்துராமலிங்க தேவர் மதுரையின் அடையாளம் இல்லையா? வள்ளல் பாண்டித்துரை தேவர் 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்தார், அவர் மதுரையின் அடையாளம் இல்லையா? மருது பாண்டியர்கள் மதுரையின் அடையாளம் முடியாதா? இமானுவேல் சேகரன் மதுரையின் அடையாளம் முடியாதா? சில தலைவர்களை குறிப்பிடலன்றனாலே அவங்க ஏற்கலன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஏற்கனவே எப்படி தெரியும்? மதுரையினுடைய அடையாளமாக அவங்க இருக்காங்கல்ல. நீங்க மேடையில கூட ஒரு பதாக வைக்கலையே. எம்ஜிஆர் நீங்களும் முதல்ல ஒண்ணாங்க. எம்ஜிஆர் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரரு. என்னைக்காவது பனையருடைய கதவுகள் திறந்து நீங்க பாத்திருக்கீங்களா? ராமாபுரம் கதவுகள் என்னைக்காவது மூடப்பட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டா, உங்க தளபதி நான் காணா பாட்டு பாட வந்தேன்டா. அப்போ நீங்க எம்ஜிஆருடைய ரசிகனை காட்டலையே. எல்லா பாட்டிலையும் ரஜினிகாந்துடைய ரசிகனாகவே தன்னை காட்டிக் கொண்டவர். திரைப்பட மேடைகளில் என் தலைவர் ரஜினிகாந்த் பேசினவர். இப்ப மட்டும் எப்படி எம்ஜிஆர் வந்தாரு? காவேகா, காங்கிரஸ், அதன் பிறகு தேமுதிக, அப்புறம் விசிகா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க இல்லையா? இவர் கூட யாருங்க வருவாங்க? இவர் அரசியலுக்கு வந்தார் 1 வருஷம் ஆச்சு. யாராவது ஒரு சினிமா நடிகர், ஒரு நல்லவன் இவர் ஆதரிச்சிருக்கான சினிமால? சேவை அரசியல் தான் இங்க தேவையை ஒழிய விளம்பர அரசியல் இங்க தேவையில்லை. விஜய் செய்வது விளம்பர அரசியல். அந்த விளம்பரத்தை ஏற்றுக்கொண்டு மரியாதை கூடிய அண்ணன் திருமாவளவனோ நீங்க சொல்ற மாதிரி பாமகவோ வருவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கிடையாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு சித்தாந்தத்தை வச்சு முன்னெடுக்கிறோம். நாம் தமிழர்ல இந்த மாதிரி நாங்க என்ன செய்வோம், பொருளாதாரத்துக்கு என்ன செய்வோம் அப்படின்னு எல்லாமே நாங்க சொல்லி அப்படி கேட்கிறோங்கும் போது படிப்படியா அதனுடைய வளர்ச்சி இருக்கு. இன்னைக்கு நீங்க சொன்ன இது எதுவுமே இல்லை, நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். முகத்தை மட்டுமே வச்சு அவர் வாக்கு கேட்கிறாரு அப்படிங்கும்போது அங்க ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கு. அப்படிங்கும்போது அதை பார்க்கும்போது அதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு பொறாமை அப்படின்றதெல்லாம் இருக்கா? இல்ல, இந்த ஆர்ப்பரிப்பு ஒரு அயோக்கியத்தனமான அரசியலுக்கு இட்டு சொல்லும் அப்படிங்கறத நம்முடைய கருத்து. என்னன்னா இப்படி ஒரு செல்வாக்கு இருக்குன்றத பார்த்து ஒரு அச்சம் அப்படின்னு இருக்கு. எல்லா நடிகர்களுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குதான் செய்யுங்க. நீங்க தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் கூட்டிட்டாங்க. அஜித் அவர்கள் தன்னோட பிறந்த நாள் எல்லாரும் வாங்கப்பா மதுரைக்கு அப்படின்னா கூட்டம் கூடாதா? ஆர்ப்பரிப்பு இருக்காதா? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல, நாங்க தடுத்தோம். அவர் எங்களுடைய அறிவுரை கேட்டுக்கொண்டு அவரை நின்றுட்டாரு. அவருடைய வயோதிகம் கருதி தன் ரசிகர்களை பழிடாக்கூடாதுன்னு சொல்லி அவர் பெருந்தன்மையா நடந்து கொண்டாரு. அவர் நீங்க சொல்லிதான் அவர் ஆமா நிச்சயம் 100 விழுக்காடு நாம் தமிழ் கட்சி சொல்லித்தான் அவர் அரசியலுக்கு வரலங்கிறது அது அவருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். தமிழ்நாட்டுக்கு தெரியுமா? மக்களுக்கும் தெரியும். எல்லாரும் சொல்றது ரஜினிகாந்தோடைய அரசியலுக்கு ஏன் வரலன்னா அது நாம் தமிழ் கட்சியுடைய தாக்கத்தினால மட்டும்தான் அவர் வரல. ஏன்னா இதை எதிர்கொள்ள முடியாது. அவரை வெளிப்படையாக சொல்ல முடியாம சொன்னாரு, இதான் இந்த பெரிய பூதங்களை நான் என்னால எதிர்கொள்ள முடியாது, என் ரசிகர்களை நான் பலிகடாக்க விரும்பல, வெறும் ரசிகர்களை வைத்துக் கொண்டு மட்டும் அதிமுகவை எதிர்க்க முடியாது, அதுக்கு ஒரு மிகப்பெரிய கொள்கை சித்தாந்தம். அதிகபட்சம் சொன்னது உடல் நலத்தை மையப்படுத்தி தான் ஒரு காரணம். இப்ப இன்னைக்கும் ஒரு 2020 ஆச்சு. அதுக்கப்புறம் கிட்ட 4 படம் நடிச்சிட்டாரு. அவர் ஆக்டிவா இல்லையா? ஜிக்கிட்டுன்னு போட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு உடல்நலம் கூட குறைவா? இது இங்க அங்க 1 வருஷம் படப்பிடிப்பு நடத்தவர் இங்க வர முடியாதா? வரணும்னு நினைச்சா வந்திருக்கலாம். பட் அவர் வேணாம் அப்படிங்கிறது மிக தெளிவா இருந்தார். இன்னொன்னு அதை ரசிகர்களை பலியிடாக்க விரும்பல அவர். அது ஒரு காரணம் ஒண்ணு. அதே போல விஜய் அவர்கள் அந்த நல்லது செஞ்சிருக்கலாம், தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படித்திருக்கலாம், கொள்கை கோட்பாடுகளை சொல்லிக் கொடுத்துருக்கலாம். அதை சொல்லிக் கொடுத்துட்டு ஒரு பண்படுத்தப்பட்ட அரசியல் அவர் பண்ணியிருந்தார் அப்படின்னா நம்ம அதை வரவேற்றிருப்போம். ஆனால் அப்படித்தான் நம்ம நினைச்சோம். அவர் ஒரு பண்பட்ட அரசியலை பண்ணுவார் தான் நம்ம அந்த மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்களை ஆதரித்தது, விஜயருடைய கட்சியுடைய பெயரை ஆதரித்ததெல்லாம் ஒரு பண்பட்ட அரசியலை பண்ண போறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் மாநாட்டிலே தெரிஞ்சிருச்சு அவர் பண்பட்ட அரசியலை பண்ணா அவருக்கே பண்படலை. அவருக்கு எழுதி கொடுத்ததை அவர் வாசிக்கிறாரு, அவருக்கு ஒரு பேக்கப்ல யாரையோ வச்சிருக்காரு,
கொள்கை தெளிவு அவர்கிட்ட இல்லை, ஒரு குழப்பமான மனநிலையில் தன்னை மட்டும் முன்னிறுத்தி அவர் அரசியல் பண்ண வராருங்கும் போது தான் நம்ம எதிர்க்கிற மொழியை. இதில் பொறாமையோ காழ்ப்புணர்ச்சியோ வன்மமோ அவருக்கு வந்து ஒரு பெரிய கிரேஸ் உருவாகுது அப்படிங்கிற எதிர்ப்போலாம் கிடையாது. இல்லை, நிறைய பேர் குறிப்பிட்டு சொல்லும்போது அண்ணன் வந்து சீமானவர்கள் முதலமைச்சரை சந்திச்சிருந்தார், நீங்களும் கூட இருந்தீங்க. அந்த சந்திப்புக்கு பிறகுதான் வந்து அதிகப்படியான ஒரு பாய்ச்சல் இருக்கு தாவேக்கா மேல அப்படின்னு குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த முறை அண்ணன் ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி போய் அங்க ஒரு சர்ச்சையாச்சு, அதெல்லாம் வீடியோலாம் வந்தது. அந்த சமயத்துல காவல்துறை வந்து பாதுகாப்பு அளிக்கல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா முன் வச்சப்போ, ஆளக்கூடிய கட்சி திமுகவா இருக்கும்போது திமுக மேல பாய வேண்டிய அண்ணன் வந்து தாவேக்கா மேல பாஞ்சாரு, அன்னைக்கு தலைவிதி சம்திங் அப்படியெல்லாம் சொல்லி பேசினாருன்னா இது எல்லாமே ஒற்றை பார்வையே எங்களுக்கு நேர். இல்ல, அந்த கூட்டத்தோட பேச்சை நீங்க முழுசா கேட்கலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தலைவிதியும் அணிலும் தான் உங்களுக்கு கேட்டிருக்கு. அது வைரல் ஆயிடுச்சு. அதை எப்பவுமே ஊடகங்கள் வந்து எது சென்சிட்டிவா இருக்கோ அதை தான் தூக்குறாங்க. 1 மணி நேர உரையில கிட்டத்தட்ட 90 விழுக்காடு திமுகவை சாடியிருக்காரு. நீ அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, லாரி வந்தா நடுவில் நிற்காத, லாரி வந்தா அடிச்சுட்டு சாவன்னு சொன்னது ஸ்டாலின் அவர்களை பார்த்த முன்பா இல்லை பார்த்த பிறகா? அது 2024 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அவர் பேசுறாரு. நவம்பர் 1ஆம் தேதி அண்ணன் சீமானவர்கள் இங்கே சென்னையில் நடந்த கூட்டத்தில், நான் தமிழ்நாடு நாள் கூட்டத்தில் ஒட்டுமொத்தமான தாவேக்காவை ஏன் எதுக்குறோங்கிறத அடிச்சிட்டாரு. அப்பெல்லாம் முதலமைச்சரை பார்க்கலையே. இன்னொன்று, நாம் தமிழர் கட்சியை வந்து திமுக வழிநடத்துன்னு சொல்றது அதை மாதிரி ஒரு கொடுமை உலகத்திலே கிடையாது. ஏன்னா நேர் எதிராக திமுக வீழ்த்துவது மட்டும் தான் நாம் தமிழர் கட்சியிலே ஒரே கோட்பாடு. திமுகவை வீழ்த்தத்தான் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டுச்சு. திமுகவுடைய அரசியலை அதிகாரத்துக்கு வராமல் தடுப்பதை. காங்கிரஸ் திமுக அது ரெண்டும் சேர்ந்து ஈழத்தை அழிச்சிருச்சுங்கிற கோபத்தில் தான் நாம் தமிழர் கட்சி உருவாகுது. அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி வந்து எப்படி வந்து முதலமைச்சர் வந்து கொடுப்பாரு? அப்போ அவர் பணம் கொடுக்குற அளவுக்கு தான் அவருடைய செல்வம் இது இருக்கா? அப்படி தாவேக்காவை வீழ்த்தணும்னா சீமானால மட்டும்தான் முடியும்னு ஸ்டாலின் அவர்கள் விரும்புறாரா? இந்த கேள்வி நீங்க திமுக கரண்ட கேட்கணும். திமுக எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, நீ அவங்ககிட்ட போய் கேளுங்க. இந்த மாதிரி நீங்க வந்து தாவேக்காவை வீழ்த்த சீமானுக்கு பணம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு நீங்க அவங்ககிட்ட தயவு செய்து நான் சொன்னதுக்காகவே இந்த கேள்வியை திமுக காரங்க யாரை பார்த்தாலும் நீங்க கேட்கணும். கேட்டு பதிவு பண்ணி தயவு செய்து சமூக வலைதளங்களை போடுங்க. அவங்க சொல்லுவாங்க அதுக்கான பதில. தாவேக்காவுடைய கொள்கையை விமர்சிக்கணும். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழனாக, ஒரு நடிகனாக விஜயை எல்லாரும் கொண்டாடுறாங்க. நானும் விஜயோடைய ஜனநாயகன் படம் வந்தால் முதல் காட்சி பார்ப்பேன், மாற்றுக்கிறது இல்லை. நடிகராக கொள்கையற்ற ஒரு கூட்டம் அரசியலுக்கு வரும்போது நாங்கள் அந்த அரசியலை சீர் செய்யத்தான் நாம் தமிழ் வந்தோம். சீமான உடனடியாக முதலமைச்சராக்கணும், நாங்கள் உடனடியாக எம்எல்ஏ ஆகணுங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை. தமிழ்நாட்டில் சீர்கட்டு போயிருக்கிற இந்த அரசியலை சீர்படுத்தணும், இந்த சாக்கடை அரசியலை கொஞ்சமாவது மாற்றணும். நம்ம சித்தப்பா பெரியப்பா காலத்தில் காமராஜர், கக்கன், ஜீவானந்தன், சிங்காரவேலன்னு தூய்மை முத்துராமலிங்க தேவர் தூய்மையான அரசியல் இருந்துச்சு. அது இந்த 50 ஆண்டு கால திராவிட அரசியலை கெட்டு போச்சு. அந்த அரசியலை மீட்டு கொண்டு வரணும். நீங்கள் எப்படி வந்து நம்ம தாத்தா வாழ்ந்த வீடு, நம்ம அப்பா வந்து ஒரு தவறான நபராக இல்லை குடிகாரராக இருந்து அந்த வீடு வந்து கெட்டு போனதுக்கப்புறம் பேரை வந்து அந்த வீட்டை மீட்டெடுத்து டெமாலிஷ் பண்ணி புது வீடு கட்டுவானோ, எப்படி நம்ம தலைமுறையில் வந்து நம்ம வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு படித்து வந்து நமக்கு நம்ம குடும்பத்துக்கான வீட்டை கட்டுறோமோ, அதே போல தான் நல்ல இடமா இருந்த இந்த இடம் கெட்டு போச்சு. அதை சீர்படுத்த நாங்கள் வந்திருக்கோம். இன்னொருத்த வந்து மீண்டும் அந்த அரசியலை சீர்படுத்துவேன் அப்படின்னு சொன்னால் அதை தடுக்க வேண்டியது நாம் தமிழ் கட்சியுடைய கடமை. கொள்கையற்ற ஒரு கூட்டம் நாட்டை ஆள துடித்து கொண்டு வருகிற பொழுது அப்போ ஒரு தூய்மையான ஒரு அரசியலும் பாதிக்கப்படுது. தமிழ் தேசியம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை கட்டமைக்கும் போது நீ கொள்கையே இல்லை, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணு, பெரியாரும் கொண்டு வாங்க, அண்ணாவையும் கொண்டு வாங்க, எம்ஜிஆரையும் கொண்டு வாங்க, எல்லாத்தையும் அங்கிட்ட போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வரும்போது கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. எத்தனையோ தமிழ் தேசிய தலைவர் இருக்கும்போது யாரையுமே விஜய் தொடலை. கொள்கை தலைவராக வஉசி அவர் வைக்கலையே, கொள்கை தலைவராக முத்துராமலிங்க தேவரை ஏற்றுக்கலையே, கொள்கை தலைவராக எட்டமலை சீனிவாசனாரையோ அயோத்தாச பண்டிதரையோ சிங்காரவேலரையோ அவர் ஏன் எடுக்கலை? ஏன் பெரியார் என்ன எடுக்கிறாரு? வெற்றி பெற்ற தலைவர்களை மட்டும் தூக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? இவங்கெல்லாம் வெற்றி பெறாத தலைவர்களாம். நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய அத்தனை பேரையும் கையில் எடுக்குது. வேலுநாச்சியார் ஏன் எடுக்கிறாரு? வெற்றியின் அடையாளமா இருக்காங்க, அதனால தூக்குறாரு. காமராஜர் வெற்றியின் அடையாளமா இருக்காரு, வெற்றி பெற்றவர்களை மட்டுமே அவர் கையில் வச்சிருப்பாராம். இங்க இந்த மண்ணின் நிலத்துக்காக வீழ்ந்தவர்கள், தன்னுடைய சொந்த சொத்தை இழந்து, படிப்பு தன்னுடைய கல்வியை இழந்து, தன்னுடைய வழக்கறிஞர் உரிமம் பறிக்கப்பட்டு கடைசியில் நோய் வந்து மன்னனை வந்து செத்து போனார் வஉ சிதம்பரனார். எங்கேயாவது ஒரு மேடையில் அவரை பத்தி பேசியிருக்காரா? மதுரை அப்படின்னால யாருங்க அடையாளம்? மதுரைக்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த தலைவர், எனக்கு மாற்று கருத்து இல்லை. விஜயகாந்தும் நான் கொண்டாடத்தக்க போற்றத்தக்க தலைவர், மாற்று கருத்து இல்லை. இந்த 2 பேருக்கும் மதுரைக்கு என்ன சம்பந்தம்? விஜயகாந்த் விருதுநகர் இருக்காரு, விருதுநகர்காரை கொண்டு போய் மதுரையினுடைய அடையாளம்னு சொல்றீங்க. அவர் வந்து மதுரை நிறைய பாட்டு பாடுனால மதுரைக்காரன் நினைச்சார் போல இருக்கு. மதுரை வீரன் படத்துல சொல்லியிருக்காரு, நானும் மதுரைக்காரன் தாண்டான்னு சொல்லி. அப்படி மதுரை சரி ஓகே இருக்கட்டும். அப்படி மதுரைக்காரன் தானா முத்துராமலிங்க தேவர் மதுரையின் அடையாளம் இல்லையா? வள்ளல் பாண்டித்துரை தேவர்
4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்தார், அவர் மதுரையின் அடையாளம் இல்லையா? வேலுநாச்சியார் மதுரையின் அடையாளம் இல்லையா? மருதுபாண்டியர்கள் மதுரையின் அடையாளம் முடியாதா? இமானுவேல் சேகரன் மதுரையின் அடையாளம் கிடையாதா? சில தலைவர்களை குறிப்பிடலன்றனாலே அவங்க ஏற்கலன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நீ ஏற்கீங்கன்னு எப்படி தெரியும்? நீ ஏத்திருக்கீங்கன்னு எப்படி தெரியும் வருங்கிறேன். மதுரையினுடைய அடையாளமாக அவங்க இருக்காங்கல்ல. நீங்க மேடையில கூட ஒரு பதாக வைக்கலையே. நீங்க போன மாநாட்டில் வந்து 50 தலைவர்களுடைய புகைப்படங்கள் பதாகைகளாக மிகப்பெரிய ஆளுடைய கட்டோட்டா இருந்துச்சு. இப்போ சுருங்கி ஸ்டாம்ப் சைஸ்ல போயிடுச்சு. ஏன் போன மாநாட்டில் இல்லாத அண்ணாவும் எம்ஜிஆர் இந்த மாநாட்டுக்கு ஏன் வந்தாங்க? நீங்க மாநாட்டுக்கு வரும்போதே அண்ணாவும் எம்ஜிஆர் 2024 விக்ரவாண்டில வச்சிருந்தீங்கன்னா சபாஸ். இப்போ ஏன் தூக்குறீங்க? இப்போ தூக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? எம்ஜிஆர் நீங்களும் முதல்ல ஒன்னாங்க. எம்ஜிஆர் யாரு, நீங்க யாரு? எம்ஜிஆர் மலை, நீ மடு. எம்ஜிஆர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரரு. தன்னுடைய உழைப்புல சேர்த்த அத்தனை பணத்தையும் ராமாபுரம் தோட்டம், அந்த தோட்டம் இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு வந்து சென்னையினுடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். ராமாபுரம் தோட்டத்துடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும். அதுல கிட்டத்தட்ட 2.5 ஏக்கரை காதுகளர் பள்ளிக்கு எழுதி கொடுத்து அந்த பள்ளியை நடத்தக்கூடிய நிர்வாக செலவையும் கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும்னு சொல்லி உயிர் எழுதுறாரு. அதே போல தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கிய டி நகர்ல இருந்த ஒரு வீட்டை, ஒரு டி நகர்ல வாங்கின ஒரு இடத்துக்கு வந்து தொடக்கப்பள்ளி தொடங்குறாரு. யாருக்குன்னா சினிமாவில் இருந்த லைட்மேன் பிள்ளைகளுக்காக, தொழிலாளர்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கி அவங்க அம்மா பேர்ல தொடங்கி அந்த பள்ளிக்கூடத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கு. அப்படி வந்து எவ்வளவு உதவிகளை செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செஞ்சாரு. 1952 இந்தியாவினுடைய பாதுகாப்புக்காக நேரு நிதி திரட்டும் போது 75,000 ரூபாய், அன்றைய தங்கத்தின் மதிப்பு ஒரு பவுன் 83 ரூபா, இன்னைக்கு ஒரு பவுன் மதிப்பு 83,000 ரூபாய், கிட்டத்தட்ட 85 கோடி மதிப்பிலான பணத்தை ஒரு நடிகராக இருந்த புரட்சி தலைவராக இருந்த எம்ஜிஆர் தூக்கி கொடுத்தாரு. நீங்க ஈழத்தமிழருக்கு நிவாரணம் தரும் போது 500 ரூபா கொடுக்குறீங்க. மன்சூர் அலிகான் 25,000 ரூபாய், நீங்க 500 ரூபாய். நீங்க தான் வந்து எம்ஜிஆரா? என்னைக்காவது பனையூர் அந்த இவருடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த கதவுகள் திறந்து நீங்க பாத்திருக்கீங்களா? ராமாபுரம் கதவுகள் என்னைக்காவது மூடப்பட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது அவர் முதலமைச்சரான இல்ல, உயிரோட அவர் வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் வீட்டில் நிற்பாங்களாம். உங்க அப்பா கிட்ட பெரிய பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க. ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்களா? இல்ல எம்ஜிஆர் சைதை துரைசாமி ஐயா இருக்காரு, உயிரோடு இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அங்க நிற்கும் போது மேல இருந்து பார்த்துட்டு அத்தனை பேரையும் கை கொடுத்து அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு தான் அனுப்புவார். இந்த எப்படி வந்து அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருன்னு சொல்லி அணையா விளக்கு எறியதோ அப்படி எம்ஜிஆருடைய ராமாபுரம் தோட்டத்துடைய வீடுகளில் 24 மணி நேரம் சமையல் நடந்துச்சு, சாப்பாடு போட்டாரு. என்னைக்காவது உங்க ரசிகனை கூட்டு பனையூர் வீட்டில் சாப்பாடு போட்டிருக்கீங்களா? உங்க கார் கதவை தவிர வேற எந்த காருக்காவது அந்த பனையூர் கதவு திறந்திருக்கா? சிசிடிவியை பார்த்து கதறிட்டு போறான், தளபதி அப்படின்னு கதறிட்டு போறான், டிவிக்கேன்னு. அவன் அதுல கெஞ்சான், பார்த்து பண்ணுங்க தளபதி அப்படின்னு. சிசிடிவி தான் பார்க்க முடியும், அவர் சிசிடிவி வச்ச தலைவர் கிடையாது. நீங்க அவரோட ஒப்பிடுறீங்க. எனக்கு சினிமாவிலையும் நமக்கு அரசியலும் எப்போதுமே எம்ஜிஆர் தான். அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டா, உங்க தளபதி நான் காணா பாட்டு பாட வந்தேன்டா. அப்போ நீங்க எம்ஜிஆருடைய ரசிகனை காட்டலையே. பாபானா இப்படி, நமக்கு இப்படி. எல்லா பாட்டிலையும் ரஜினிகாந்துடைய ரசிகனாகவே தன்னை காட்டி கொண்டவர். திரைப்பட மேடைகளில் என் தலைவர் ரஜினிகாந்த்னு பேசினவர். இப்ப மட்டும் எப்படி எம்ஜிஆர் வந்தாரு? ரஜினிகாந்தை வச்சு சினிமாவில் பொழைச்சிட்டு, ரஜினிகாந்தை வச்சு சினிமாவில் வந்து அடையாளப்பட்டுட்டு, இப்போ வந்து ரஜினிகாந்துக்கு எதிராகவே எப்போ கத்தி படத்துக்கு பிறகு ஒரு கிரேஸ் உருவாகுது இவருக்கு. கத்தி படத்துக்கு பிறகு சமூகம் சார்ந்த படங்களை நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் வந்து ஒரே அந்த மாதிரியான படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. கத்தி படம் அதுக்கப்புறம் வந்து இவருக்கு என்னன்னா அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் அப்பதான் பிறக்குது. பிறந்த உடனே டக்குனு தூக்கி அவரை தூக்கி போட்டுட்டு கையில இவர் எடுக்கிறார், எம்ஜிஆர் எடுக்கிறார். அரசியல் வரணும்னா ரஜினிகாந்த் தெரிவிடும். ஏன்னா ரஜினிகாந்த் அரசியல் வர நிற்கிறாரு. ரஜினிகாந்த் அரசியல் வரும்போது இவர் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படும் போது ரஜினிகாந்த் எடுத்தா சரி வராது. அப்ப நம்ம வந்து எம்ஜிஆர் கையில் எடுப்போம். ஏன்னா எம்ஜிஆர் உயிரோடு இல்லை. சத்தியமா சொல்றேன், ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னா இந்த மாநாட்டின் மேல ஒரு கருணாநிதி படத்தை போட்டிருப்பாரு. எதுக்காக போறாரு? 1967 வெற்றி பெற்றாருங்க. அதுவும் அந்த 15 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் அண்ணாதுரை வீழ்த்தினாரு. அதனால அண்ணா படம். அதுக்கப்புறம் 67 வரைக்கும் இருந்த திமுகவை அதிமுக வீழ்த்திச்சு. அதனால எம்ஜிஆர் படம். அப்படி பார்த்தா 77 87 வரைக்கும் இருந்த அதிமுகவை 88 கருணாநிதி வீழ்த்தினாரு. அது வந்து சாதனை கிடையாதா? 2001 2021 வரைக்கும் இருந்த அதிமுக ஆட்சியை ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே நடைமை நம்பி வீழ்த்தினாரு. அவர் ஸ்டாலின் சாதனையாளர் கிடையாதா? சாதனை பண்ண எல்லாரும் படத்தையும் போடணும்னா இவங்க படத்தையும் தான் போடணும். அப்ப என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல வரீங்க? ஏதாவது ஒரு தெளிவு இருக்காங்க? நல்லவன் கெட்டவன் பார்க்காதீங்க, உண்மையானு பாருங்க. அரசியலுக்கு வந்து நல்லவனா கெட்டவனா பார்க்க கூடாதான், உண்மையானோ பார்க்கணுமா? கெட்டவன் உண்மையா இருப்பானா? ஒருத்தன் நல்லவனா இல்ல அவன் உண்மையா இருப்பானா? நல்லவனா இருந்தாலும் உண்மையா இருக்க முடியும். நல்லவன் கெட்டவன் பார்க்க வேண்டாம். எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கான், நான் அடிச்சா சாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேங்கிற மாதிரி ஏதோ ஒன்று எழுதி விட்டு பேசிட்டு போவான். சிங்கம் கெட்டு போனதை சாப்பிடாது, சிங்கம் தன்னை விட பெரியவளங்க தான் வேட்டையாடும். சிங்கம் கெட்டு போனதை சாப்பிடும், செத்து போனதை சாப்பிடும். தன்னை விட கீழே இருக்கக்கூடிய நாய், நரி,
சென்னாயி, மரநாயி, தேவைப்பட்டா குரங்கு, முயலை கூட வேட்டையாடி சாப்பிடும். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? சிங்கம் தான் உலகத்திலேயே ஒரு சோம்பேறி விலங்கு. காட்டில் இருக்க விலங்குல சிங்கம் தான் சோம்பேறி விலங்கு. ஆண் சிங்கம் இருக்கு பாருங்க, அது வேட்டைக்கே போகாது. பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். ஆண் சிங்கத்தின் ஒரே வேலை பெண் சிங்கத்தை குசிப்படுத்துற வேலை மட்டும்தான். அதனால இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. இப்போ கூட்டணி கணக்குகள் அப்படின்னு பேசும்போது இவ்வளவு நாள் அவர் தனிச்சு நிற்கிறார் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சமீபமா இப்போ 3வது பெரிய கூட்டணியா மாற வாய்ப்பு இருக்கு. தாவேகா, காங்கிரஸ், அதன் பிறகு தேமுதிக, அப்புறம் விசிக, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க இல்லையா? அது அந்த நொடிக்காக தான் நாங்க காத்திருக்கோம். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி நொடிக்காக தான் நாங்க காத்திருக்கோம். என்ன காரணம்? என்னன்னா அந்த வடிவேலு சொல்றாரு, ஜோடியா மிஸ் ஆறீங்களா, ஒரே அடி சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க மாதிரி. ஊழலை ஒழிப்பது தான் இவருடைய ஒரே கோட்பாடு. வாரிசு அரசியல் இருப்பது தான் இவருடைய ஒரே கோட்பாடு, விஜயனுடைய கோட்பாடு இல்லையா? இந்தியாவிலே ஊழலுக்காக அதிக முறை பதவி விலகிய கட்சி எது? அதிக நபர்கள் பதவியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் யாரு? காங்கிரஸ். நிலக்கரி ஊழல், சேது சமுத்திர கால்வாய் ஊழல், 2G ஊழல், 50 ஆற்றல் சொல்லுவாங்க இல்லையா, பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களையும் ஊழல் பண்ண கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியோட ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்ற இவர் கூட்டணி வைப்பாருன்னா இதை விட கேவலம் என்ன இருக்கு? வாரிசு அரசியல். கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இப்ப இன்ப நிதி, அப்புறம் துன்ப நிதி, துக்க நிதி, துயர் நிதினு வரப்போகுது. அதை அவர் எதுக்குறாருன்னு சொல்றீங்க. அங்க நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, இது என்ன அரசியல்? வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டி போடுறாரு, அங்க வடநாட்டிலையும் போட்டி போடுறாரு, 2 பக்கம் ஜெயிச்சிடாரு. உடனே இங்க இருந்து பதவி விலகுறாரு. ஏன் வயநாட்டில் காங்கிரஸ் கட்சி சார்ந்த இன்னொரு பெண் இல்லையா? ஏன் பிரியங்கா காந்தி நிப்பாட்டுறாங்க? இதுக்கு பேர் என்ன அரசியல்? நீ நல்லவன்னா, நீ உண்மையிலே வாரிசு அரசியல் எதிர்க்கணும்னா அந்த அரசியல் எதிர்க்கணும், திமுகவை எதிர்க்கணும், மாற்று கருத்தை இல்ல. அதே போல காங்கிரஸை எதிருங்க, காங்கிரஸ் ஊழல் திட்டங்களுங்க. காங்கிரஸ் தானங்க 2009 ஈழத்துல 1.5 லட்சம் கோடி பணத்தை கொடுத்து, வட்டியில்லா கடனா கொடுத்து, இங்கிருந்து ராணுவ வீரர்கள் அனுப்பி ரேடார் கொடுத்து, உன்னுடைய தொப்புள் குடி உறவுகளை, உன்னுடைய மனைவியினுடைய, யாரு, விஜயனுடைய மனைவியின் உறவினர்கள், அவங்க ஈழத்து பெண் தானே சங்கீதா. இன்னைக்கு பேச்சுவார்த்தை இருக்கோ இல்லையோ, ஆனா உங்களுடைய மனைவி தானே, அவங்க உங்க சொந்தக்காரங்க தானே, உங்க மச்சா மாப்பிள்ளை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அந்த ஈழத்து மக்களுக்காக நீங்களும் போராட்டம் பண்ணதை சொல்றீங்கல்ல. அப்படின்னா அந்த ஈழத்தை அழிப்பதற்கு துணை நின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியோடு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்படிங்கிறதே அவமானம். அந்த கட்சியோடு நீங்க கூட்டணி வைக்க போறீங்கன்னு சொல்லி, இதனாலதான் சீமான் அவர்கள் விஜய் சரிபட்டு வரமாட்டார் நினைச்ச இடம் அந்த இடம் தான். சீமான் விஜயை சந்திக்கிறதுக்காக போறாங்க, தனிப்பட்ட சந்திப்பு. நம்ம தனிப்பட்ட சந்திப்புனால அது எங்கேயும் நம்ம வெளிப்படையில் சொல்லிக்கலாம், அண்ணன் சொல்லிக்கல. பேசி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசிட்டு இருக்கும்போது அவர் கேட்டிருக்காரு, அண்ணன் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா எப்படின்னு இருக்கும்? விசிகா பாமகலாம் பேசியிருக்காங்க, விசிகா பாமக கம்யூனிஸ்ட்லாம் பேசியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் அண்ணன் சரி விசிகா பாமகலாம் நம்ம பேசுவோம்ப்பா அப்படின்னா கூட்டணி பேசுனது உண்மைதான். நாம் தமிழ் முதல்ல இவர் கொள்கை அறிவிக்க முடியும். அப்போ இவர் என்னென்ன கொள்கையே தெரியாது. இவர் அண்ணன் பேசுறதை வச்சுக்கிட்டு இவர் நல்ல கொள்கையோட தான் வராருன்னு நினைச்சாங்க. அப்போ கேட்டிருக்காரு, காங்கிரஸோட கூட்டணி வச்சா அண்ணன் 1 மணி நேரம் பேசியிருக்காரு. 1 மணி நேரம் அவருக்கு பாடம் எடுத்திருக்காப்புல. காங்கிரஸ் என்னென்னலாம் பண்ணிச்சு இனத்துக்கு, காங்கிரஸ் இந்தியாவுக்கு என்னென்னலாம் பண்ணிச்சு, இந்தியாவை எப்படி காங்கிரஸ் அழிச்சது, எல்லாத்தையும் பேசியிருக்காரு. பேசி முழுசா கட்டுட்டு அப்படின்னு கேட்டு விட்டாரு. அப்பதான் நம்ம சீமானே சொன்னாரு, அவன் ரொம்ப தப்பா இருக்கான்டா, காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்குமான்னு கேட்கறான். அதுல இருந்தே அவனோட அரசியல் புரிதல் நம்ம புரிஞ்சுக்கலாம். அவன் நம்மகிட்ட இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் தள்ளி இருக்கிறான், நமக்கு செட் ஆகாதுங்கிற முடிவுக்கு அன்னைக்கு தான் வராங்க. ஒரு 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது. நம்ம 2024 மே மாதம் 28ஆம் தேதி நடந்துச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போனார், முக்கியமான நபர்கள்ட்ட சொல்லிட்டு நான் பார்க்க போறேன்னு சொன்னாரு. போயிட்டு வந்து சொன்னாரு 6 மணில இருந்து கிட்டத்தட்ட 9:30 மணி வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை. தனிப்பட்ட சந்திப்பு, அது பேச்சுவார்த்தைன்னு சொல்ல முடியாது, அரசியல் சந்திப்பு இல்ல, தனிப்பட்ட முறையில் சந்திக்கணும்னு சொன்னாங்க. எப்படி இருக்கு அது? அவன் தவேக்க ஆரம்பிச்சு இருக்காரு, பார்லமெண்ட் தேர்தல் முடிவு வரல, 5 நாளைக்கு முன்னாடி மாநாடுலாம் நடத்த போகுது. கிட்டத்தட்ட அவர் என்னன்னா அவருடைய ஐடியாலஜி எல்லாம் உருவாக்க நினைச்சது. நாம் தமிழ் கட்சி எதையெல்லாம் விட்டுருக்கு பாருங்க. நாம் தமிழ் கட்சி பெரியார தூக்கு. நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டை தமிழர் ஆளுன்னு சொல்லுது, நம்ம அதை டச் பண்ணக்கூடாது, ஏன்னா பெறமுடியாளர் ஓட்டு நமக்கு வரணும். இப்படி நாம் தமிழ் கட்சி எதையெல்லாம் புறக்கணிக்குதுன்னு பார்த்துட்டு அதையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பேக்கேஜா ஒரு கட்சி ஆரம்பிச்சா இது வென்றும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இல்ல அதுக்காக உங்க கூட ஒரு 3 மணி நேரம் ஆலோசனை பண்ணிட்டு அதையெல்லாம் புறக்கணிச்சா சரியா இருக்கும், அப்படி யாராவது முடிவுக்கு வருவாங்க? அது ஜானவர்கே சாமியுடைய வேலை. அது ஜானவர்கே சாமி, வி.சி. ஆனந்த், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பண்ணி அவர் அண்ணனோட மனநிலை என்னவா இருக்கு, இப்போ நாம் தமிழ் கட்சியுடைய நெகட்டிவ் என்ன, அதை நம்ம பாசிட்டிவா மாத்தினோம்னா நமக்கு அந்த ஓட்டு வந்துடும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு நாம் தமிழ் கட்சி எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கு. இப்போ சிறையிலிருந்து தான் சீமான் கட்சியை தொடங்குறாரு, சிறைக்கு போறாரு, அதுக்கப்புறம் தான் அடையாளப்படுறாரு. அவர் சினிமா நடிகராவோ சினிமா இயக்குனராவோ அடையாளப்படலை. 0ல இருந்து சீமான்னா ஒரு வராருன்னா 2010 ஒரு 100 பேர் கூடுவாங்க. நாங்க போய் பேசினா 15 பேர் நிற்போம் பொதுக்கூட்டத்தில். இன்னைக்கு அது பல நீங்க பார்த்துருப்பீங்க, பல மடங்கு ஏறி இருக்கும். சீமான் பேசினாருன்னா யாருமே காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு தளம் மாறி இருக்கு. இன்னைக்கு அண்ணன் சீமான் பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா எல்லா ஊடகங்களும் நிக்குது.
அப்ப அதற்கு அவருடைய உழைப்பு, கட்சியினுடைய உழைப்பு, பெரிய பேஸ்மெண்ட்டை போட்டு நாம் தமிழ் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. கொள்கை மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. இப்ப எங்களை வந்து நீங்க பேட்டி காண்றீங்கன்னா ஒரு கொள்கையாக நாங்கள் அடையாளப்படுறோம், ஒரு கோட்பாடாக அடையாளப்படுறோம், களத்துல நிக்கிறோம், ஆக்டிவா நிக்கிறோம், தொடர்ச்சியா மக்கள் பிரச்சனையை பேசும்போது சிறைப்படுத்தப்படுறோம், அதன் மூலமா அடையாளப்படுறோம். எங்களுக்கு வந்து PR வேலையை வச்சோ, இன்ஸ்டாகிராமுக்கு காசு கட்டி, ஃபேஸ்புக்கு காசு கட்டி, யூடியூபுக்கு காசு கட்டி அப்படி நாங்கள் வரல. நீங்க பாருங்க, இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சில போலியான ஐடிகளுக்கு காசு கொடுத்து இன்ஸ்டாகிராம்ல லைக்ஸ் வாங்கியிருக்காரு விஜய் அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு. இதுதான் அவருடைய அரசியல். இப்போ இந்த கூட்டணின்னா நான் நிறைவாக தான் கேட்குறேன். இப்போ இந்த கூட்டணி அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் தனித்திருக்கீங்க, விஜய் அவர்களும் தனித்திருந்தார் அப்படின்னு பேசப்பட்டது. இன்னைக்கு ஒரு கூட்டணி கணக்குள்ள வராங்க. இப்போ மாற்று என்ன, நிறைய பேர் தமிழ்நாட்டில் மாற்றம் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கூட்டணி ஒரு பெரிய விஷயமா மாறும். அந்த விஜயுடைய கட்சியே ஒரு மாற்று கிடையாது, ஏமாற்று மாற்று அரசியல். நீங்க கோட்பாட்டுல அளவுல சொல்றீங்க, இது எல்லாமே ஓகே. கூட்டணியா அது உறுதியாகட்டும். அது உறுதியாகுமா அப்படிங்கிறது தெரியல. அது உறுதியாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான விமர்சனங்களை வைக்கலாம். இல்ல வலிமையான கூட்டணியா மாறுமா அப்படின்றதுதான். அது நம்ம ஜோதிடர்கள் இல்ல, ஜோதிடம் பார்க்க முடியாது. அது வலிமையான கூட்டணியா மாறுமா, வலிமையில்லாத கூட்டணி. இவர் கூட யாருங்க வருவாங்க? இவர் அரசியலுக்கு வந்தார், 1 வருஷம் ஆச்சு. யாராவது ஒரு சினிமா நடிகர், ஒரு நல்லவன் இவர் ஆதரிச்சிருக்கானா சினிமால? ஒரே ஒருத்தர் சொல்லுங்க. சினிமால இருந்து ஒருத்தருங்க, இவருங்க அஜித்துங்க, இவர் விஜய், இவர் வந்து சூர்யாங்க, ஜெயம் ரவிங்க, தனுஷுங்க, இவர் வந்து விஜயனுடைய அரசியலை வாழ்த்திட்டார். சொல்லுங்க. எதிர்த்திருக்காங்களா? இவங்க வேண்டாம், விரும்பல யாருமே. ஏன்னா இவருடைய கேரக்டர் சினிமாக்காரன் எல்லாத்துக்குமே தெரியும் இது எப்படிப்பட்ட கேரக்டர்னு. இவர் அரசியலுக்கு வந்தாருன்னா அவ்வளவு பேர் பார்க்கறேன், ஐயோ இவரெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டாரா? அரசியலுங்கிறது சேவை உள்ளது. காமராஜர் வந்து மக்கள் போயிட்டு இருக்காரு, பத்திரிகையாளர் உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஐயா எங்கே போறீங்க அப்படின்னு. அரசியல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான் தண்ணி கேட்டு, அது என்னன்னு போய் தீர்த்து வைக்க போறேன், இதான் அரசியல்ன்றார். மக்களுக்கான தேவை தண்ணீர், அதை தீர்த்து வைக்கிற சேவை அரசியல். சேவை அரசியல் தான் இங்கே தேவையை ஒழிய விளம்பர அரசியல் இங்கே தேவையில்லை. விஜய் செய்வது விளம்பர அரசியல். அந்த விளம்பரத்தை ஏற்றுக்கொண்டு மரியாதை கூடிய அண்ணன் திருமாவளவனோ நீங்க சொல்ற மாதிரி பாமகவோ வருவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கிடையாது. காங்கிரஸ் வரலாம், வந்தா சேர்த்து ஒரே அடியா முடிச்சு கட்டிட்டு எங்க வேலையை பார்ப்போம். பொறுத்து இருந்து பேசுவோம். நன்றி. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. SI College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. For more details, sacas.ac.in. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.